பிரிஸ்லோட் ஐயா. பிரைஸ்லோட் ஐயா. ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே, வருஷத்தின் முதல் நாளிலே இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வேளையிலும் வேத பாடத்துக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு திரும்பமாக புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வரவேற்று கொண்டு கர்த்தர் தாமே உங்களையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புதிய வருடத்திலும் பலத்த ஆசீர்வாதங்களோடு வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஐயா, வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் 2026ஆம் ஆண்டு 5வது நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கம் இணையதளத்தினூடாக இணைந்து அதாவது நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மறுஒலிபரப்பை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய ரட்சிப்பு என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தருடைய ரட்சிப்பு எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்னை நோக்கி கூப்பிடு. சில வேளைகளிலே நம்முடைய ரட்சிப்புக்கு சில தடைகள் இருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் அது மனுஷனாலே உண்டாகிற காரியம் அல்ல. அதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது தேவனாலே உண்டாகிற காரியமாக இருக்கிறபடியினால் கர்த்தர் தான் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே அங்கே என்ன செய்ய வேண்டும், நிர்ணயிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னை நோக்கி இந்த நாட்களிலே நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன் என்றால் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, ஆண்டவரே இந்த நாட்களிலே கடன் பிரச்சனைகள், இப்படியான அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அழுது கொண்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் இந்த 2026ஆம் ஆண்டு தேவனுடைய கரங்கள், அந்த ரட்சிப்பின் கரங்கள் இந்த நாட்களிலே விரிக்கப்பட்ட வண்ணமாக இந்த நாட்களே இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டை விட மிகுதியானவர்கள் ரட்சிப்படைவதை நாங்கள் எங்களுடைய காதுகளிலே கேட்கும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்வார். சில வேளைகளில் நம்முடைய உறவினர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், ரட்சிப்படையாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்களா இருக்கலாம், அல்ல சில வேளையிலே குடும்பத்திலே கணவன் ரட்சிக்கப்படாதிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாதிருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ முதலாவது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, உன்னுடைய ஜெபத்துக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை நோக்கி இன்றைக்கு நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களே தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இந்த நாட்களிலே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம் அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லி சொல்லும்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் அந்த ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு நமக்குள்ள இந்த நாட்களே வருகிற வேளையிலே, அந்த விடுதலை வருகிற வேளையிலேயே அங்கே வேதமே சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு புதிய பெயரை இந்த நாட்களில் சூட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அங்கே அப்படியாக அந்த நாட்களிலே வேதத்திலே பாருங்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே எவனும் இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு வித்தியாசமானவன். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்கள் அவர் இந்த நாட்களில் தமஸ்குவுக்கு போகிற வேளையிலே ஆண்டவர் அவரை சந்திக்கிறது மட்டுமல்ல, அவரோடு இந்த நாட்களில் பாருங்கள் இடைப்பட்டு அவருக்கு அந்த ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. மனுஷர்களை இந்த நாட்களை பாருங்கள் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டு இந்த நாட்களில் இருந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அவருடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய படிப்பு பட்டம் எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே வருவாராய் இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இருதயத்திலே வருவாராய் இருந்தால், உனக்குள்ளே இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி கிறிஸ்துவினுடைய நிறைவுகள் இந்த நாட்களே உனக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குறைவுகள் நீங்கும், உடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற குறைவுகள் நீங்கும், உடைய வீட்டிலே இருக்கிற குறைவுகள் நீங்கும். எல்லாவற்றையும் அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் தான் கர்த்தர். அப்படியாக பாருங்கள், அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், நம்முடைய குறைவு என்ன? நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் கீழ்ப்படியாமல் இன்மை நிமித்தம், இரண்டாவதாக கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே, அது மட்டுமல்ல பாருங்கள் இந்த நாட்களிலே இச்சைக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்கு அடிமைப்பட்டு இப்படியான சில காரியங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் மறக்க முடியாதபடி இந்த நாட்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்குள்ளே வருகிற வேளையிலே, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அளிக்கப்படுகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நம்முடைய கோபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே சாம்பலாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அங்கே மாற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, அதனால்தான் இங்கே உபாகம் 33ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசித்தவர்கள். ஏனென்றால் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களே இருக்கிறவர்களாய் இந்த நாட்களே அவர்கள் மாற்றப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிந்து இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படியாக இந்த நாட்களை அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து அவரோடு நடக்கிறது மட்டுமல்ல, அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏனோக்கை குறித்து பாருங்கள், எலியாவை குறித்து பாருங்கள். இந்த நாட்களிலே அக்கினிமயமான ரதங்கள் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு போனது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோவா தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அவர்கள் விசுவாசித்தவர்களா? விசுவாசித்தவர்கள் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மிகவும் விசுவாசித்தவர்கள் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷன் அவனுடைய வழிகள் உத்தமமா இருந்தால், அவனுடைய வழிகள் இந்த நாட்களிலே ஒரு நேர்மையாக இருந்தால், இந்த நாட்களிலே அவனுடைய வழிகளிலே தேவனுடைய அந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே குறுக்கிடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள், ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழுகிற மனுஷன் அல்லது ஒரு கிராமத்திலே வாழுகிற மனுஷனா இருந்தாலும் அவன் இந்த நாட்களில் ஒரு சரியான காரியத்தை நீதியாகவும் சரியாகவும் இந்த நாட்களில் செய்து கொண்டிருப்பானா இருந்தால் அவன் அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய அந்த ரட்சிப்பை தேவன் அவனுக்கு அருள வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் செய்கிற காரியம், ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்களையும் ஒவ்வொரு மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இந்த நீதிமொழிகளிலே 2வது பகுதியில் சொல்லப்படுகிறது, மாறுபாடான இருவழியிலே நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே இந்த நாட்களிலே விடுவான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான, அப்ப பாருங்கள், முதலாவது உத்தமமா இந்த நாட்களிலே நடக்கிறவன் அங்கே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே தேவன் நம்முடைய உத்தமத்தை பார்த்துதான் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை தரார். இன்றைக்கு உலகத்துல பாருங்கள் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்,
எத்தனையோ நம்ம விட பலசாலிகள் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் அந்த ரட்சிப்பு கிடைக்கவில்லை? அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நினைவுகள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு சில வேளைகளிலே நாங்கள் அங்கே அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மை அறிந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை ரட்சிக்கிறார். அங்கு நாங்கள் சில வேளை அழகில்லாதவர்களா இருப்போம், அல்ல இந்த நாட்களை குறைவுள்ளவர்களா இந்த நாட்களை இருப்போம். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால், தேவனுடைய ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கிறது என்று சந்தோஷ திருப்தியோடு இந்த பூமியிலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நமக்கு அன்றன்றாட ஆகாரத்தை தருகிற கர்த்தரையே இந்த நாட்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரே இந்த நாட்களிலே செய்து முடிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு உலகத்தான் என்ன செய்கிறான் என்றால், உலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். பணம் 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 என்று சொல்லி காசையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரேக் பெறுமா இருந்தால் இந்த நாட்களே அவருக்குள்ளே பாருங்கள், இந்த நாட்களே அவருக்கு நித்திரை இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களை பாருங்கள், அவர் அங்கே ஒரு பித்து பிடித்தவர் போல் இந்த நாட்களை ஓடி திரிவார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. ஏனென்றால் தேவன் அந்த ரட்சிப்பை தந்திருக்கிற நிமித்தம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாங்கள் அனுதினமும் அப்படியே இந்த நாட்களிலே மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே எப்படி வருகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே தன்னுடைய வசமாக இந்த நாட்களே அநேகரை இந்த நாட்களை ரட்சிக்க போகிறார். அவருடைய கரங்கள் இந்த நாட்களிலே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே விசேஷித்த விதமா ஜனங்களை இந்த நாட்களை ரட்சிக்கும்படியாக இந்த பூமி எங்கும் இந்த நாட்களில் திரும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் கடைசி காலமாகவும் கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே சத்ருவானவன் அனுதினம் இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்களை இந்த நாட்களில் முந்தி பாருங்க, ஒரு ஆள் 2 பேர் தான் சாவாங்க. இன்றைய பாருங்கள் 200 300 400 என்ன விமான விபத்து, அல்லது இந்த நாட்களே மண் சரிவு, அல்லது இந்த நாட்களே ஏதாவது பூமி அதிர்ச்சி, அல்லது ஏதாவது காரியம் இந்த நாட்களே இப்படியான காரியத்தில் இந்த நாட்களே அநேகர் இந்த நாட்களை மறித்து போகிறார். பாருங்கள், இந்த நியூ இயர் ஆண்டிலே இந்த நாட்களே, அதாவது இந்த புத்தாண்டு காரியத்திலே இந்த நாட்களை பார்த்த வேளையிலே வேதம் பாருங்கள், இந்த நாட்களே நம்முடைய தேசத்திலே நடந்த காரியம், அதாவது இந்த இந்த வெடி கொளுத்தி இந்த நாட்களை பாருங்கள், நியூ இயர் ஆண்டு 20 வயசுள்ள வாலிபர் இந்த நாட்கள், அவர்கள் இந்த நாட்களில் 2 மரித்து போய்விட்டார். தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய இஷ்டத்தின்படி அந்த வெடிகளை செய்து அவர்கள் அந்த நாட்களில் மரித்து போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல பாருங்கள், இன்றைக்கு சுவிஸ் தேசத்திலே நடந்த காரியம் இந்த நாட்களே, ஒரு பார்ல இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி குடித்து வெறுத்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா திடீரென்று நெருப்பு பற்றி இந்த நாட்களே அதற்குள்ள இந்த நாட்களே அநேகர் 98 பேருக்கிட்ட காயப்பட்டு அங்கே அநேகர் இந்த நாட்களே மரித்தும் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த மரித்ததிலே பாருங்கள் 14 வயசுள்ள ஒரு வாலிபனை இந்த நாட்களை இன்றைக்கு நியூஸ்ல இந்த நாட்களை போட்டு காட்டினார்கள். 14 வயசுள்ள வாலிபன் எப்படியாக அதாவது நாட்கள் அந்த பாருக்குள்ளே அவர் அனுமதிக்கப்பட்டார் என்ற கேள்வி இந்த நாட்கள் எழும்பி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த ஆண்டு துவங்குற வேளையிலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது. தேவனை நோக்கி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ரட்சிப்புக்காக இந்த நாட்களில் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காதபடி அவர்கள் இந்த நாட்களில் உலக இச்சைக்கும் பிசாசுடைய தந்திரங்களுக்கும் பிசாசுடைய கிரிகளுக்கும் இந்த நாட்களில் அடிமைப்பட்டு இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்திலே அந்த ஜனங்களை நோக்கி செல்லுகிற வேளையிலே முடிவிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனை அறியாதபடி இளம் வயதிலே இந்த நாட்களிலே அவர்கள் மரித்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநியாயமா இந்த ஆத்துமாக்கள் இந்த நாட்கள் இப்படியாக அழிந்து போகிறது. அதனாலேதான் ஆண்டோடைய கரம் இந்த நாட்களிலே வைராக்கியம் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலே தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களே அநேகருக்குள்ளே இந்த நாட்களே வெளிப்படும். அதை எங்களுடைய கண்கள் காணும், காதுகள் இந்த நாட்களிலே கேட்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள் இப்படியாக இன்றைக்கு அந்த 98 பேர் இந்த நாட்களை எரி காயங்களோடு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அவருடைய நிலைமை என்ன, அவருடைய எதிர்காலம் என்ன, அவர்களுக்கு என்ன கைகால் போய்விட்டதா, அல்லது இந்த நாட்களிலே சரீரம் அரவாசி எரிந்து விட்டதா, என்ன நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்றும் ஒரு முடிவு இந்த நாட்களை எடுக்க முடியாத நிலையிலே இன்றைக்கு அரசாங்கம் அங்கே திணறிக் கொண்டிருக்கிறது.
ஒரு சில பகுதி ஆட்களை இங்கே நம்முடைய தேசமாகிய ஜெர்மன் தேசத்துக்கு இந்த நாட்களை சிகிச்சைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே இந்த இடத்திலே அநேக வாலிபர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களை அவர்கள் அங்கே மறிக்கிறதை காணக்கூடியதா இருக்குது. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாதபடி, தேவனை தேடாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே சத்ருவானவன் தன்னுடைய வஞ்சனையினால் அவர்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த அவர்களை இந்த நாட்களே வலை போட்டு அவர்களை பிடித்து இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களை வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே எரேமியா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இந்த நாட்களிலே 20வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அறுப்பு காலம் முடிந்து விட்டது, அதாவது அறுப்பு காலம் சென்று விட்டது, கோடை காலம் முடிந்து விட்டது, நாமோ இங்கே ரட்சிக்கப்படவில்லை. அப்படியானால் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 600 வருஷங்களுக்கு முன்பாக இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சால்வேஷன் இன்றைக்கு தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைக்கு தேவையான காரியம் ஆசீர்வாதம் அல்ல. இன்றைக்கு பிரசங்கிக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமான காரியத்தை பிரசங்கித்த இந்த நாட்களே அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், பணத்தை தான் இந்த நாட்களை சேர்த்து வைக்கிறார்களே ஒழிய அவர்களுக்குள்ளே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலோ ஒரு விடுதலையோ இந்த நாட்களே இல்லை. பணத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தீர்மானம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே வேதம் அப்படியாக இந்த நாட்களிலே சொல்லவில்லை. வேதமே தெளிவாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதானால் ஒட்டகமானது ஊசியினுடைய காதிலே நுழையுமா? அதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணத்தினால் அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தினால் இந்த நாட்களில் உலகத்துக்குரிய காரியங்களை இந்த நாட்களில் சந்திக்க முடியுமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை பார்க்க வேண்டும். அதனாலே நாங்கள் இந்த நாட்களிலே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமமாய் இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே தேவன் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி இன்றைக்கு நாங்கள் அந்த உத்தமமாய் தேவனை இந்த நாட்களிலே பின்பற்றுகிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் தன்னுடைய ரட்சிப்பை இந்த நாட்களிலே அங்கே கட்டளையிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், தேவ ஆண்டவர் வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் காலேப் அவரை உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லப்படுவது. அதனாலேதான் அங்கே பாருங்கள், வேதத்திலே பாருங்கள், அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போகும்படியாக இருவரை இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே அனுமதித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, யாத்ரா புஸ்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த நாட்களே மற்றவர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். அந்த தேவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை முறுமுறுத்தார்கள். அது மட்டுமல்ல, இச்சைக்கு அங்கே இழுப்புண்டு போனார்கள். அவர்கள் அங்கே ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வனாந்தரத்திலே அவர்கள் செத்து மடிந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நாட்களே அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே வேண்டும். தேவனுடைய அந்த ரட்சிப்பின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளின் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒரு குடும்ப தலைவர்கள் மீதும் இந்த நாட்களே தொழிக்கப்பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக ஒரு குடும்ப தலைவன் மேல் தொழிக்கப்படுமா இருந்தால்தான் அவன் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே உத்தமமா இந்த நாட்களே நடப்பான். அப்பொழுது தேவன் தன்னுடைய ரட்சிப்பை இந்த நாட்களே வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்து விட்டது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், கீலியாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அதாவது இரண வைத்தியன் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்ஸமடையாமல் போனாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். கீலியாத்தில் பிசின் தைலம் இல்லையோ,
பிசின் தைலம் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரணவைத்தியன் அங்கே இல்லையோ? அப்படியாக இந்த நாட்களை குணமாக்க கூடியவர், ஒரு ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு, ஜனங்களை விடுதலை செய்கிறதற்கு அங்கே ஒருவரும் இல்லையோ? ஏன் என் குமாரத்திகள் சொத்தமடையாமல் போனார்கள்? ஏன் என்னுடைய குமாரத்திகள் அங்கே ரட்சிப்படையாமல் போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு கேள்வியை இந்த இடத்திலே எழுப்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார். யாரோடு? எரேமியா தீர்க்கதரிசியோடு இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட இங்கே நாங்கள் பார்ப்போம். இந்த நாட்களே மத்தேயுவின் புத்தகம் 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்ற கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், ஆண்டவர் ஒரு சிறியொரு அதாவது நாட்களில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீசர்களோடு இருக்கிறார். அந்த இருக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த வார்த்தை நான் வாசிக்கின்றேன், சற்று கவனித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுதுதான் இந்த நாட்கள் அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சீசர்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வருகிறது. என்ன விதமான ஒரு அதாவது நாட்களே அதாவது உவமையை இந்த நாட்களில் இவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே, இப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்தவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. உடனே அவர்கள் கேட்கிறார்கள் அங்கே, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்ற கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, மனுஷராலே இது கூடாது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப மனுஷனாலே ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. சத்தியத்தை அறிவிக்க முடியுமே ஒழிய மனுஷனாலே மனுஷனை ரட்சிக்க முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே தேவனாலே எல்லாம் கூடும். எரேமியா 33:3 சொல்லப்பட்ட பிரகாரம், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாத காரியங்களும் இந்த நாட்களிலே நான் செய்வேன் என்று சொன்ன தேவன், அவரை நோக்கி இந்த நாட்களை நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே இந்த ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுக்க இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நோய்கள், துன்பம், மரண கட்டுக்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே டாக்டர்களிலான இந்த நாட்களில் கைவிடப்பட்ட நிலையிலே நாங்கள் யாரை நோக்கி கூப்பிடுவோம்? டாக்டரே சொல்லி விடுவார், கடவுள்கிட்ட கேளுங்கப்பா, யாராவது ஒரு கடவுள்கிட்ட கேளுங்க, இந்த நாட்களிலே கேட்டால் இந்த நாட்களிலே அவர் சுகம் தருவார் சொல்லி அவர் சொல்லுகிற காரியம். ஏனென்றால் அந்த டாக்டர் என்ன, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவரை யாராவது ஒரு கடவுள்கிட்ட கேளுங்க. ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு கர்த்தர் தான், ஒரே ஒரு ரட்சகர் தான், ஒரே ஒரு மீட்பர் தான், ஒரே ஒரு ராஜா தான் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறார். அதான் ஏசாயா 59 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்க கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே இன்றைக்கு அவருடைய கரங்கள் விரிக்கப்பட்ட நிலையிலே இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சீசர்களுடைய கேள்வியை இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்படியானால் இந்த நாட்களிலே யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் தெளிவான ஒரு மறுமொழியை இந்த நாட்களில் அவர்களுக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், மனுஷனால் கூடாதப்பா, எல்லாம் இந்த நாட்களில் யாராலே ஆகும்? தேவனாலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்கள்,
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே என்ன செய்ய சொல்லப்படுகிறது, அவராலே உலகம் ரட்சிப்படைவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு மனுஷனுடைய ஆக்கினை தீர்ப்பிலே இருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, யுவதியா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களே விடுதலை பெற வேண்டும். அப்படியானால் அவர்கள் அந்த விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த நாட்களே, அது மனுஷனால் கூடாது, கர்த்தரால் ஆகும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயேதான் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற அடுத்த வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த ஜீவனுள்ள தேவன் ரட்சிப்பு என்கிற ஒளியை நமக்குள்ளே இந்த நாட்களிலே வைக்கிறார். அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற ஒளி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களிலே நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன். அதைத்தான் பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே நம்முடைய இருதயத்திலே வருகிற வேளையிலே இருதயத்திலே இருக்கிற இருளெல்லாம் இந்த நாட்களிலே மாறி என்ன செய்யும் சொன்னால் இருதயம் ஒளியாக இந்த நாட்களிலே பிரகாசிக்கும் என்பதை அங்கே வேதம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம், அனுதினமும் சபையிலே இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், சேர்த்துக் கொள்ளுகிறாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யாரை இன்றைக்கு சபையில சேர்த்துக் கொள்ளுகிறார் தேவன்? தன்னுடைய விடுதலை பெற்ற ஜனங்களைத்தான் இந்த நாட்களில் சபையிலே இந்த நாட்களை சேர்த்துக் கொண்டு சபையிலே அவர் இந்த நாட்களில் இந்த ஜனங்களை நடத்தி வருகிறார். ஆனால் சபைக்கு ஒரு மேப்பனை அவர் அங்கே அங்கீகரிக்கிறார். அந்த மேப்பன் மூலமா இந்த நாட்களில் இந்த காரியங்களை செய்தார். ஆனால் ஆண்டவர் தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த சபையிலே நின்று காரியங்களை இந்த நாட்களிலே செயல்படுத்துகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காண வேண்டும். ஆனா இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீங்க ஒரு பகுதியில உட்காருங்க ஆண்டவரே, நான் இந்த நாட்களே என்னுடைய சித்தத்தின்படி இந்த சபையை நடத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே சபையை நடத்துகிறவர்களா இந்த நாட்களே இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்பு அந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே வேறு விதமாக இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே திருப்பி காரியங்களை செய்து கொண்டு, ஏனென்றால் உலகத்தினுடைய முடிவு இந்த நாட்களிலே மிகவும் மிகவும் சமீபமா இருக்கிறது. சடுதியிலே நாசம் வரும், சடுதியிலே காரியங்கள் வரும். பாத்தீங்கன்னா இலங்கை தேசத்தில் நடந்த காரியம், சடுதியிலே மண் சரிவு வந்தது, சடுதியிலே எத்தனையோ வீடுகள், எத்தனையோ ஜனங்கள் நாட்களே சடலங்களே எடுக்க முடியாதபடி அப்படியே அவர்களை மூடிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சடுதியிலே வெள்ளம் வந்தது, சடுதியிலே பெருக்கம் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதேதான் மனுஷகுமாருடைய காலத்திலும் இந்த நாட்களிலே அங்கே வரும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே பாருங்கள் இன்றைக்கு என்ன காரியம் நடக்கும். நோவாவின் காலத்திலே என்ன நடந்தது? ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனாலும் பாருங்கள் அந்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் நோவாவிடத்திலே பேசினார், நீ போய் ஒரு பேழையை செய்யப்பான்னு சொல்லி. அந்த பேழையை செய்கிற காலத்திலே நோவா அவர்களுக்கு இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார், ஜலத்தினாலே அழிக்க போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்கள் சொல்லுகிற வேளையிலே அவர் என்ன செய்த, இந்த உலகத்து ஜனங்கள் பரிகாசம் பண்ணினார்கள். என்னையா நாங்க மழையை காணவில்லை, எப்படி மழை வரும், எப்படி மழை இந்த நாட்களே வரும் என்று சொல்லி இந்த நாட்களை பரிகாசம் பண்ணினார்கள். ஒருவராவது அங்கே ரட்சிக்கப்படவில்லை. நோவாவும் அவருடைய குடும்பமும் தான் இந்த நாட்களை அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அந்த பேழைக்குள்ளே இருந்த 8 பேராக அந்த நாட்களை இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகளுடைய கணவர்மாரும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால் வெளியாலே ஒருவனும் அந்த இடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் மழை பெய்ய தொடங்குகிற வேளையிலே அவர்கள் வந்து தட்டுகிறார், நோவா கதவை திறவப்பா. முடியாது, கர்த்தர் பூட்டி விட்டார். அதே காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த ஆண்டிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். ஏனென்றால் அந்த ரட்சிப்புக்கு ஒரு முடிவு இந்த நாட்களே வந்திருக்கிறது. கதவுகள் அடைக்கப்பட போகிறது. கதவுகள் அடைக்கப்படுமா இருந்தால் அந்த கதவை இந்த நாட்களில் ஒருவரும் திறக்க முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். அப்படியானால் அந்த ரட்சிப்புக்கு நாங்கள் இந்த நாட்களில் தயாராக வேண்டும். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர் இந்த நாட்கள் அதற்கு தயாராக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நாங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோமோ, அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய ரட்சிப்பை இந்த நாட்களிலே அங்கே தருகிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிற வேளையிலே மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் இந்த நாட்களில் என்ன செய்தாராம்? சபையிலே இந்த நாட்களிலே சேர்த்துக் கொண்டாராம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே தான் நமக்குள்ளே அந்த உத்தமம் இந்த நாட்களிலே புறப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அங்கே தேவன் நமக்கு அதிசயமான காரியங்கள், நமக்கு அறியாதமான காரியங்களை செய்து நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களிலே தேவன் கட்டளிடுகிறார் என்று சொல்லி அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 2 கொரிந்தியர் 2:15 பார்க்கிற வேளையிலே, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு எப்படியாக இருக்கிறோம்? நற்கந்தம் வீசுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கட்டுப்போறலுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்குள்ளே கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கட்டுப்போறலுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதி உள்ளவன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளே நற்கந்தம் வீசுகிறவர்களா. இன்றைக்கு நாங்கள் நற்கந்தமா வீசுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவன் இந்த நாட்களே மற்றவன் ரட்சிக்கப்படாதபடி அவனுக்கு இடரலா இருக்கு. அவனுக்கு இடரலா இருந்து அவன் அந்த ரட்சிப்புக்குள்ளே வருகிறத கூட இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் தடைகளை கொண்டு வருகிறார்கள். அருமையான, அப்படியான நற்கந்தமா வீசுகிறோம். நற்கந்தம் எதை குறிக்கிறது? சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையில் நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவிலே உலகமெங்கிலும் எனக்கு எப்படியாக இருப்பீர்கள்? சாட்சி. அதுதான் நற்கந்தம் வீசுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகளுடைய சாட்சி எனக்கு ரொம்ப இந்த நாட்களை பிடிக்கும். பவுலடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மனுஷனா இருந்தார். பவுலடிகள் அங்கே வருகிறார்னு சொல்லி சொன்னார். அந்த நாட்களே பாருங்கள், சவுலாக அந்த இடத்திலே வருகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாம் பயப்படுவார்கள் ஐயா, கிறிஸ்தவர்கள் பயப்படுவார்கள். அது மட்டுமல்ல, இங்கே ஆண்டவர் அந்த சவுலை தொட்டு பவுலாக்கினதுக்கு பின்பாக அந்த இடத்திலே சீசர்கள் கூட அவரை சேர்த்துக் கொள்வதற்கு பயப்பட்டார்கள். நம்ப இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு கொடூர மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என்றைக்கு அந்த தமஸ்குக்கு போகிற வேளையிலே ஆண்டவர் அதே பவுலடிகளை இந்த நாட்களிலே தொட்டார், அந்த சவுலை தொட்டாரோ, சவுலை தொட்டு பவுலாக அந்த நாட்களை மாற்றினாரோ, அவருக்குள்ளே ஒரு நற்கந்தம் வீச வெளிக்கிட்டது. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டு விடுறேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டங்கள், என்னுடைய அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சாட்சி ஜீவியம். அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய கழுத்து இந்த நாட்களை வெட்டப்படுகிறதற்கு அங்கே ரோமாபுரிக்கு அங்கே கொண்டு போகிற வேளையிலே கூட பாருங்கள், இந்த நாட்களிலே எந்த விதமான தடையும் இல்லாதபடி இந்த நாட்களே அங்கே போகிறதை பார்க்கிறோம். இது போகிற வேளையிலே பாருங்கள், அவர்கள் அந்த நாட்களிலே அந்த கப்பலிலே கொண்டு போகிற வேளையிலே கப்பல் சேதம் வந்தது. கப்பல் சேதம் வந்த உடனே ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களை முறுமுறுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அந்த வேளையிலே கூட அந்த நாட்களிலே அந்த ஒரு கரையிலே இறங்கி அவர்கள் அந்த நெருப்பை மூட்டி அவர்கள் குளிர்காயிற வேளையில கூட ஒரு பாம்பு வந்து கையிலே கடித்த வேளையில அவர் உதறிவிட்டு நிற்கிறார். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள்,
இவன் செய்த காரியத்துக்காக இவன் இப்ப சாவான் என்று சொல்லி இந்த நாட்களை ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கவில்லை. ஒன்றுமே நடக்கவில்லை. ஏனென்றால் நற்கந்தம் வீசிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார் ஐயா. ஒரு அர்ப்பணிப்பின் ஊழியம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுடைய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் ஒரு அர்ப்பணிப்போடு அவருடைய ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்கிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக நாங்கள் நற்கந்தம் வீசுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே நற்கந்தம் வீசுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப இந்த நாட்களிலே குறைவாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:8 பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதைத்தான் நாங்க பார்க்கவும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் வந்து சத்தியம் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். சிஸ்டர் வந்து சத்தியம் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அது அல்ல முக்கியம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கிருபை. அப்ப தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே உனக்குள்ளே வருகிற வேளையிலேயே அந்த கிருபை என்ன செய்கிறதாம் சொல்லி சொன்னால், அங்கே உனக்குள்ளே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களை உருவாக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ கிருபை வருமா இருந்தால் அந்த கிருபை என்ன செய்யும் சொன்னால், அவனுக்குள்ளே விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த சீட்ஸ், அந்த விதையை இந்த நாட்களை அவனுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வரும். அப்படியாக இந்த நாட்களை கொண்டு வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி அவனுக்குள்ளே தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களை உருவாகிறதா இருக்கிறோம். அந்த காரியம் நம்மாலே உண்டாகிற காரியம் இல்லை ஐயா. இந்த கிருவை நாங்க கடையில வேண்ட முடியாது. கடையில போய் 1 கிலோ கிருவை தாங்கன்னு வேண்டி முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்ல இந்த நாட்களே நான் கிருபையால் நிற்கிறேன், கிருபையால் நடக்கிறேன், கிருபையால் பாடுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை இருக்க வேணும் ஐயா. சும்மா கிருபை இல்லாம இருந்து கொண்டு கிருபை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுல வேலை இல்லை. தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இந்த நாட்களே அப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மரியாளை பார்த்து சொன்னார் இந்த நாட்களே தேவதூதன், கிருபை பெற்றவளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு வாழ்த்துதல் செய்திகளை இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே பாருங்கள். அதே மரியாள் இந்த நாட்களே பாருங்கள், யோவான் ஸ்நானுடைய அதாவது நாட்களே தாயாரிடத்திலே சந்திக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இருவரும் சந்திக்கிறார்கள். அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு இணைப்பு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கும். அந்த பிள்ளைகள் துள்ளுகிறதை அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அது எப்படி என்று சொன்னால் அந்த கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிற இந்த எபேசியர் 2:8 நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கிருபையினாலே எப்படியாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப தேவன் கொடுத்த அந்த கிருபை, அந்த கிருபையினாலே அந்த விசுவாச விதை அங்கே விதைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த விதை அங்கே விதைக்கப்படுகிறதற்கு பின்பாக அந்த ரட்சிப்பின் நாட்களிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷனால் உண்டான காரியம் அல்ல, இது யாராலே உண்டாகின காரியம்? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஏதோன் தோட்டத்திலே அதாவது இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆதாம் ஏவாளோடு உலாவின அதே தேவன் 7 நாட்களுக்குள்ளே எல்லா காரியத்தையும் செய்து முடித்து ஓய்ந்திருக்கிற அதே தேவன் தான் இந்த நாட்களிலே அந்த காரியத்தை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே உண்டானதல்ல. இப்ப பாருங்க, கிரிகைகளினாலே, கிருவை கிருவை கிரிகை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிருவை என்ன என்று சொல்லி சொன்னால், கிரிகை என்ன என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், கிரிகை நாங்கள் செய்கிற காரியங்கள். இப்ப ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் நிறுவனம், அது கிரிகை, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறோம். ஆனால் கிருவை இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை செய்து முடிக்க முடியாது ஒரு மனுஷன். கிருவை எங்க இருந்து வர வேண்டும்? தேவனிடத்தில் இந்த நாட்களே இருந்து வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வசனமே சொல்லுகிறது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இதே சர்வ வல்லமுள்ள தேவன் தான் இந்த நாட்களில் தன்னுடைய குமாரனை இந்த நாட்களில் என்ன செய்தார்?
கிருபையினாலே இந்த நாட்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த நாட்களை ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, இந்த நாட்களை கிருபை பெருகும்படியாக, இந்த பூமியிலே கிருபை பெருகும்படியாக, இந்த பூமியிலே இந்த நாட்களே காரியங்கள் செயல்படும்படியாக, இந்த நாட்களே தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சகர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாட்களே. அப்படியானால் உங்களுக்கு அந்த கிருபை பெருகட்டும், சமாதானத்தின் கிருபை பெருகட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அதை குறித்து தான் இந்த வார்த்தை நாட்களில் சொல்லப்படுகிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரிகைகளினாலே உண்டானது அல்ல, ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயல்களாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் இந்த நாட்களை முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நற்கிரிகை பாருங்க, ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே தான் நினைச்சபடி நற்கிரிகை செய்யலாத ஐயா. ஒரு தான தர்மம் செய்யறதா இருந்தாலும், ஒரு காரியத்தை இந்த நாட்கள் ஒரு மனுஷன் செய்கிறதா இருந்தாலும் அவன் செய்து முடிக்க முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், அது செய்கிறதற்கும் ஆண்டவர் அவனோடு பேச வேண்டும், அவனுடைய இருதயத்துல பேசணும் ஐயா. சும்மா போயிட்டு இந்த நாட்கள் ஒருவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த நாட்களே எனக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, சும்மா தருவானா? தரமாட்டா. ஆனா அந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் அவனோட இருதயத்துல பேசினாத்தான் அந்த காரியத்தை இந்த நாட்களை அவன் செய்வான். அப்ப பாருங்கள், எல்லாம் கர்த்தருடைய காரியமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அங்க வேதம் சொல்லுகிறது, அவைகளை நான் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அருமையான கர்த்தர். அப்ப நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு, அப்ப நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவருக்குள்ளாக அந்த நாட்களை சிருஷ்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, தேவனுடைய செயலாய் இருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அவைகளை நாம் நடப்பிக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை இந்த நாட்களிலே ஆயத்த பண்ணி இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கிருபையிலேயே அங்கே விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனை சகோதரி, அப்ப பாருங்கள், இன்றைய நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம், அப்ப தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறது என்பதை அங்கே இந்த நாட்களே அங்கே காணக்கூடியதா இருக்கு. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு தேவன் அநேக ஜனங்களை இந்த நாட்களை விடுவிக்க போகிறார். அநேக ஜனங்களுக்கு இந்த நாட்கள்ல அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே வரப்போறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக இந்து மக்கள் வரப்போறார்கள், அநேக முஸ்லிம் மக்கள் வரப்போறார்கள், அநேக இந்த நாட்களே தேவனே கர்த்தரே இல்லை என்று சொல்லுகிற மனுஷர்கள் இன்றைக்கு இந்த நாட்களை ஆண்டவர் அறிய போறார். ஏன்னு சொன்னால், இது தேவனால் உண்டான காரியமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு சான்ஸை இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுக்கிறார், ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை இந்த நாட்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே உங்களுடைய அதாவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவரை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளுங்கள், அவரை இந்த நாட்களில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வேண்டி இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். அவர் செய்த காரியங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக ஒரு அதிசயம் இருக்கிறதா, இப்படியான காரியங்கள் இருக்கிறதா, இப்படிப்பட்ட தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேகர் அப்படியாக இந்த நாட்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது இப்படியாக. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்ராம் 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். பாருங்கள், எப்படி அழைத்து வந்தார்? கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவன் அவர்களை இந்த நாட்களிலே கிருபையினால் இந்த நாட்களை அழைத்து வந்து அவர்களை இந்த நாட்களிலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக இந்த நாட்களிலே நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே 14வது அதிகாரம் 14-13 சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, அங்கே பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு அங்கே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த 26வது ஆண்டிலே
தேவன் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தர் அங்கே இந்த நாட்களிலே உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். எகிப்தியர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய செயல்பாடுகளை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் அங்கு பின்னாக தள்ளி உங்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பை தேவன் அருளும்படியாக இந்த நாட்களில் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் சில பாருங்கள், இந்த நாட்களில் சில பேர் சொல்லுவார்கள், நம்முடைய பாரம்பரியம் இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களில் நம்முடைய பாரம்பரியத்தின்படிதான் நாங்கள் நடப்போம், நாங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சொன்னால், நீ அப்படியே இருந்துட்டு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. நீ என்ன காரியம் செய்ய, ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை இந்த வேளையில நீ நிராகரிப்பாயானால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், முடிவிலே இந்த நாட்களில் அதனுடைய காரியம் இந்த நாட்களிலே விளங்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் ஒரு தேவன் தனக்கு, அதாவது நாட்களே பாருங்கள், தனக்கு சித்தமான வேளையிலே தன்னுடைய நேரம் வருகிற வேளையில தான் ஒருவனுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை கொடுக்கிறார். அந்த தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நாங்கள் அசட்டை பண்ணோம் என்றால் அது மறுபடியும் இந்த நாட்களே வருவதென்றால் ரொம்ப கஷ்டமாக அந்த நாட்களே இருக்கு. கானா ஒரு கல்யாண வீட்டிலே பாருங்க, தண்ணீர் அங்கே, அதாவது ரசம் அங்கே குறைந்து விட்டது, திராட்சை ரசம் குறைந்து விட்டது. அவருடைய தாயார் இந்த நாட்களிலே வந்து மரியாள் சொல்லுகிறாள் ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார் அந்த நாட்களே, மகனே, அதாவது அங்கே ரசம் முடிந்து விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி. உடனே அவர் சொன்னார், இஸ்ரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரம் வருகிற வேளையிலே சொன்னார் இந்த நாட்களிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே இருந்த சாடிகளிலே தண்ணீரை நிரப்பும்படி இந்த நாட்களில் சொல்லப்பட்டது. அதன்படியே அவர்கள் இந்த நாட்களிலே தண்ணீரை இந்த நாட்களை நிரப்பினார்கள். நிரப்பி ஒரு சிறிது நேரத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு ருசியான ரசமாக இந்த நாட்களிலே அங்கே மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். அந்த ரசத்தை இந்த நாட்களை எடுத்து அந்த பாருங்கள், அந்த ரசத்தை சோதித்து அந்த திருமண வீடு கொடுக்கிறவர் ஒரு இருப்பார் அந்த நாட்களே, அவரிடத்திலே கொடுத்த வேளையிலே அவரே திகைச்சு போய் இந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்களே, என்னப்பா கல்யாண வீடுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பாங்களே, மறுபடியும் அந்த நாட்களிலே கூடாத ரசத்தை பின்புதானே கொடுப்பார்கள். ஆனால் இங்க பார்க்கிற வழியிலே நாங்கள் முதல் குடித்த ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் இவ்வளவு ருசியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய இந்த கடைசி கால ஆண்டோடைய ரட்சிப்பு இந்த நாட்களில் வெளிப்பட்டிருக்கிறது. இது பிந்தின ரட்சிப்பு, மகிமை உள்ள ரட்சிப்பு, முடிவின் ரட்சிப்பாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் இந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள யார் யார் இந்த நாட்களில் தயாராக இருக்கிறீர்களோ நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு, இந்த கடைசி கால அந்த ரட்சிப்புக்கு பின்பாக இனி அந்த காரியங்கள் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய முடிவு இந்த நாட்களிலே வந்து விட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட வைராக்கியமா உள்ளவராய் இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லாம் இந்த நாட்களிலே எல்லாம் விருதாவாக இருக்கும். உன்னிடத்திலே எவ்வளவு பணம் இருந்தாலும், உன்னிடத்திலே எவ்வளவு காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும் எல்லாவற்றும் இந்த நாட்களே குப்பையாக இந்த நாட்களிலே அங்கே நினைக்கக்கூடிய பவுலடிகள் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த கடைசி கால ரட்சிப்பின் செய்தி இந்த நாட்கள் எச்சரிப்பின் செய்தியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 33:29 சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்திலே நீட்டப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அறுவடையின் ஆண்டுகளாக இருக்கிறபடினால் இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட கடின இதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுவாராய் இருந்தால் இந்த நாட்களே அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக
வாய்ப்பாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்ல இந்த நாட்களை மறு ஒலிபரப்பிலே கேட்கலாம். உங்களுடைய ரட்சிப்பு அதாவது சமீபமாய் இருக்கிறபடினால் நீங்கள் அவருடைய வருகைக்கு இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறபடினால் ஆண்டவருடைய கரங்கள் இந்த நாட்களிலே நீட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த 2026 ஆண்டு ஜனவரி மாசம் 5ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த முதலாவது நாளிலும் ரட்சிப்பை குறித்து பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே இந்த நாட்களே ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்கள் ரட்சிக்கும்படியாக நீங்க வாஞ்சிக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஜனங்களிடத்திலே பொன்னையோ பொருளையோ எந்த காரியத்தையும் கேட்கவில்லை ஐயா. அவர்களுடைய இருதயத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீங்களப்பா. உங்களுடைய ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பெருகும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, யார் யார் ரட்சிக்க முடியாதபடி தடைகளோடு இந்த நாட்களில் இருக்கிறார்களோ, எல்லா தடைகளையும் மீகா 2:13 படி இந்த நாட்களில் உடைத்து இந்த நாட்களே ஆண்டவரே, இந்த நாட்களே அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொன்ன தேவர் இந்த நாட்களை ரட்சித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய ரட்சிப்பு இந்த நாட்களை வெளிப்படட்டும் ஐயா. ஜனங்கள் விடுதலை பெறட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே இந்த நாட்களே உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூறட்டும் ஐயா. உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் என் இரட்சகரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ரட்சிப்பு கேட்ட ஒவ்வொருவருக்கும் கேட்க போற ஒவ்வொருவருக்கும் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ரட்சிப்பு என்ற தலைப்பின் கீழே இந்த நாளிலும் வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். வாரத்தின் முதல் நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே, வருஷத்தின் முதல் நாளிலே இணைந்து எடுத்து வந்த அந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக இதை வழியிலே நாளே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் ஆமென். நாளிலே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறபடி